விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பிரியமானவர்களே, தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கின்றார். தரித்திரர்கள் என்று சொன்னால் பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் தனக்கென்று தன்னுடைய பெயரில் தன்னுடைய காரியங்களில் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தேவனுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ்கிறவர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சிறு கூட்டம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டு விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் உலகத்தின் ஐஸ்வர்யத்தையோ உலகத்தில் உள்ள பலவிதமான தன்னுடைய காரியங்களையோ நான் காத்து கொண்டேன் என்று அவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு அவருக்கு தேவையான காரியம் தேவன் மேல் உள்ள விசுவாசம் என்று சொல்லி அறிந்து நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி அவர் மறுபடியும் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, விசுவாச கப்பலை இந்த உலக வாழ்க்கையில் நாம் சேதப்படுத்தாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இன்னும் அதிகமாக நாளுக்கு நாள் பெருகும்படியாய் நாம் ஜெபிப்போம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம். நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தரித்திரம் நிறைந்தவராய் அப்போஸ்தலன் பவுல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிறேன் என்று சொன்ன அந்த தேவ மனுஷன் தேவனை அறிகிற அறிவு வருகிற வரைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவானாய் அவர் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். தேவனை அறிகிற அறிவு அவருக்குள் வந்த பிறகு அவர் ஒரு தரித்திரரை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி விசுவாசத்தை காத்து கொண்டு தேவனுக்கு மகிமையாய் தன்னை அர்ப்பணித்து பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளியாக அப்போஸ்தலன் பவுல் மாறினது போல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாக மாறி
பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளியாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக அர்ப்பணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.